தென்னாடுடைய சிவனே போற்றி, நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரைந்தாய் போற்றி, பாகம்பெண்ணுரு ஆனாய் போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, தந்தைதாயாவானும் சார்கதியுங்காவானும் அந்த மீளா இன்ப நமக்காவானும் எந்த நுயிரு தானாகுவானும் சரணாகுவானும் அருட்கோனாகுவானும் குரு தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே. பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரானடி போற்றி, வாழி திருநாவலூர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரரு திருத்தாள் போற்றி, தில்லை வாழந்தணரே முதலாக சீர்படைத்த தொல்லையதாம் திருத்தொண்டத் தொகையடியார் பதம் போற்றி, ஒல்லையவரு புராணகதை உலகறிய விரித்துரைத்த செல்வமலி குண்டத்தூர் செக்கிழாரடி போற்றி, ஈராண்டில் சிவஞானம் பெற்றுயர்ந்த மெய்கண்டார் இணைத்தாள் போற்றி, நாராண்ட பல்லடியார் கருள் புரிந்த அருள் நந்தினற்றாள் போற்றி, நீராண்ட கடந்த நகர் மறைஞான சம்பந்தர் நிழற்றாள் போற்றி, சீராண்ட தில்லை நகர் உமாபதியார் செம்பதுமத்திருத்தாள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் சோமசுந்தர நாயகர் திருவடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் அழகரடி மறைமலையடிகள் மலரடிகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் அழகரடிகள் அடியிணைகள் போற்றி போற்றி, அருட்குருநாதர் ஆடலர செய்யா திருவடிகள் போற்றி போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. பெரும்புடைய பெரியோர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினம் என்னுடைய அருமை தந்தையார் குருநாதராகவும் விளங்கிய வணக்கத்துக்குரிய ஆடலர செய்யா அவர்கள் 1967 திருப்போரூர் முருகப்பெருமான் கோயில் சார்பில் ஒரு நூல் வெளியிட வேண்டும் என்று கேட்டு, அப்பொழுது இருந்த இந்த வீரசைவ மரபில் கோலமாய நலம் சிறப்பாக கொண்டு விளங்கிய திருவாளர் நம்முடைய அந்த சிதம்பர சுவாமி மடத்தினுடைய அதிபராக விளங்கிய ஐயா அவர்கள் சமய சின்னங்களும் திருநீற்றும் சிறப்பும் என்ற தலைப்பில் ஒரு நூல் எழுதி தர வேண்டும் என்று என்னுடைய தந்தையாரிடத்தில் கேட்டுக்கொள்ள, என்னுடைய தந்தையார் அப்பொழுது அந்த சமய சின்னங்களும் திருநீற்றின் சிறப்பும் என்ற தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதியிருந்தார்கள். அதை 67 அவர்கள் வெளியிட்டார்கள். அதற்கு பின்னால் சைதாப்பேட்டையிலே நாங்கள் இருந்த காலத்தில் சைதை தேவார சபை என்று ஒரு சபை உருவாக்கப்பட்டது. அந்த சபையின் சார்பில் தேவார இசை வகுப்புகள், தேவார வகுப்புகள் போன்ற சில நிகழ்ச்சிகளை எல்லாம் அவ்வப்போது அங்கே நடத்தி கொண்டிருந்தோம். அதன் சார்பில் அந்த நூலை மீண்டும் வெளியிட வேண்டும் என்று அந்த தேவார சபை சார்பில் விரும்பி அதை வெளியிட்டிருக்கிறார்கள். அதில் சைவ சமய சின்னங்களும் திருநீற்றின் சிறப்பும் என்ற தலைப்பில் அமைந்த கட்டுரை. அதை அப்படியே உங்களுக்கு முன்னாலே படித்து மகிழ்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீங்கள் எல்லோரும் கேட்டு மகிழ வேண்டுமாய் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மக்கள் வாழ்வு நடப்பது உணர்ச்சியினால்தான். ஒருவர் உணர்ச்சி நல்லுணர்ச்சியாக இருந்தால் அவருடைய வாழ்வில் நல்ல செயல்கள் நடைபெறும். அச்செயல்களுக்கு ஏற்றபடி அவருடைய கருவி கரணங்களும் இயங்கும், பொருள்களும் பயன்படும். செயல்படாத ஒருவனை, சோம்பி கிடப்பவனை பார்த்து தொடர்புடையவர்கள் உணர்ச்சி இல்லாதவன் என்று பழிப்பார்கள். கைகால் கண் காது உடம்பு நன்றாக இருந்தாலும், வேண்டும் வசதிகள் ஆராயும் அறிவு இருந்தாலும், உணர்ச்சியற்றவன் செயல்படாமல் இருப்பான். செயல்பட அவனால் இயலாது. இந்த உணர்ச்சி ரொம்ப முக்கியம். ஆகவே எந்த செயல் நடைபெற வேண்டுமாயினும் அதற்கு ஏற்ற உணர்ச்சி இருக்க வேண்டும். உணர்ச்சி முதன்மையானது. அதை மேன்மேல் வளர்த்து கொள்வதற்கு ஏற்ப
செயலும் மேன்மேல் சிறப்பாகவும் நன்றாகவும் தொடர்ந்தும் நடைபெறும். உருவான செயல்கள் நடைபெறுவதற்கு வெறும் அறிவு மட்டும் போதாது. அந்த செயல்களுக்கு நாம் செய்ய வேண்டும் என்கிற உணர்ச்சியும் அது வேண்டும். திறமையாக செயல்படுவதற்கு வேண்டுமானால் அறிவும் பொருளும் ஓரளவு பயன்படும். செயல்முகமான உணர்ச்சி முடுகி எழுவதற்கு தக்க சூழல்களும் கண் காது முதலிய கருவி கரணங்களும் விருந்தாகும். கவர்ச்சியான பொருள்களும் ஒலிகளும் பெரிதும் பயன்படும். அறிவும் பொருள் வசதிகளும் குறைவாக இருந்தாலும் கூட உணர்ச்சி மிகுதியாக இருப்பவன் முயற்சி செய்து கொண்டே செயலில் இறங்கிவிடுவான். மங்காத உணர்ச்சி அதனால் மேற்கொள்ளும் விடாமுயற்சிகளால் எடுத்துக்கொண்ட செயல்களும் வேண்டும் அறிவும் பொருள்களும் ஆற்றல் முதலியவும் படிப்படியாக வந்து அமைந்துவிடும். ஒரு கருத்தும் அது பற்றிய அறிவும் உணர்ச்சியும் பரவுவதற்கு, அதன் தொடர்பான செயல்கள் நிகழ்வதற்கும் அதற்கென்று எண்ணி அமைக்கப்பட்ட கொடிகளும் சின்னங்களும் அடையாளங்களும் முழக்கங்களும் ஒலி அமைப்புகளும் எல்லாம் எங்கும் எழுப்பப்பட வேண்டும். உரிய செயல் இடங்களும் ஆங்காங்கே அமைதல் வேண்டும். இக்காலத்தில் அரசியல் முதலிய பல்வேறு இயக்கங்களை சார்ந்தவர்களும் இவ்வுண்மைகளை நன்கு அறிந்திருக்கிறார்கள். எங்கும் தம் கொடிகளையும் சின்னங்களையும் பொறித்து முழக்கங்களை எழுப்பி ஊர்வலங்களையும் கூட்டங்களையும் நடத்தி கொண்டு தம் இயக்கங்களை வலுப்படுத்திக் கொள்ளுகிறார்கள். தம் கருத்துக்களை எங்கும் பரவச் செய்கிறார்கள். வெவ்வேறு இயக்கங்களை சேர்ந்தவர்கள் மேற்கொள்ளுகிற இத்தகைய நிலைகளினால்தான் மக்களுக்குள் வேறுபாடுகளும் காழ்ப்பு உணர்ச்சிகளும் வன்முறைகளும் உண்டாகவில்லையா? உண்டாகின்றன. அதனால் இயக்கங்களை யாரும் வேண்டியதில்லை என்று சொல்லுவதே இல்லை. வன்முறைகளை மட்டுமே கண்டிக்கிறார்கள். ஆனால் ஒழுக்கத்தை, அனுபவ ஞானத்தை, அன்பை அடிப்படையாக கொண்ட சமயங்கள், மதங்களை மட்டும்தான் அவைகளின் மக்களிடையே வேறுபாட்டையும் வெறியையும் உண்டாக்குவதாக கூறி அருள்நெறி தொடர்பான அடையாளங்கள், சின்னங்கள், முழக்கங்கள் மட்டுமே பகுத்தறிவாளர்கள், சீர்திருத்தக்காரர்கள் என்று தம்மைத்தாமே கூறிக்கொள்பவர் பலர் வெறுக்கின்றார்கள், வேண்டாம் என்கின்றார்கள். அவற்றால் மட்டும் மக்களுக்குள் வேறுபாடும் அமைதிக்கும் குறைவு ஏற்படுகின்றன என்பது போன்ற கருத்துக்களை அவர்கள் பரப்புகிறார்கள். மக்கள் உணர்ச்சி எக்காலத்திலும் அவ்வக்கால சூழ்நிலை, அவர்களுக்கு ஏற்படுகிற அறிவு வளர்ச்சி, தேவைகளுக்கு ஏற்பட்ட வேறுபட்டே இருக்கும். தெளிந்த அறிவுள்ளவர்கள், அருளாளர்கள் எப்போதும் வேறுபாட்டை கருத மாட்டார்கள், வெறிகொள்ளவும் மாட்டார்கள். அவரவர் நிலைக்கு மதிப்பு கொடுத்து வேற்றுமைகளில் ஒற்றுமையை காண நிலைநாட்ட முயல்வார்கள். பெரும்பாலான இயக்கங்கள், அதாவது அரசியல் உட்பட்ட பல்வேறு இயக்கங்கள் உலகியலை, பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டவையாகவே இருக்கின்றன. அந்த இயக்கக்காரர்கள் தம் நிலையிலிருந்து சூழ்நிலைக்கு ஏற்ப மாறிவிடவும் கூடும், மாறியும் விடுகின்றனர். தம் கொள்கை குறிக்கோள்களையும் மாற்றிக்கொள்கின்றார்கள். ஆனால் சமயம், மதம் முதலியன அறிவை, அன்பை, அருளை, மனித நிலைக்கு மேம்பட்ட நிலையை அடையும் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன. ஆகவே அவற்றில் ஈடுபடுபவர்கள் எளிதில் நிலை மாற மாட்டார்கள். அவர்கள் தம் உயிர் நலத்தை கருதுவராதலின் உண்மை சமயவாதிகள், மதவாதிகள் தமக்குள் வெறிகொள்ள மாட்டார்கள். தத்தமக்கு உரிய ஒழுக்கங்களை கடைப்பிடிப்பதிலேயே கருத்தாக இருப்பார்கள். உலகெங்கும் அமைதியான முறையில் அவ்வக்கால நிலைகளுக்கு ஏற்ப நிலையான சீர்திருத்தங்களை செய்து மக்களை நன்னெறிப்படுத்தியவர்கள் அருளாளர்கள் மட்டும்தான். காலத்துக்கு ஒவ்வாதன என்று கருதப்படுபவைகளையும் அவர்களே முன்னின்று விளக்கவும் உரிய திருத்தங்களை அமைதியாக செய்யவும் வல்லவர்களாக திகழ்கிறார்கள். மேலே கூறப்பட்டுள்ள கருத்துக்களில் அடிப்படையில் நாம் சிந்தித்தால் எந்த செயலும் அகத்தும் புறத்தும் ஒத்த உணர்வோடு நடைபெற்றாலன்றி அதன் பயனை சிறப்பாக அடைய முடியாது என்பது விளங்கும். அகத்தே உணர்வாகவும் புறத்தே உருவான அடையாளங்கள், நிகழ்ச்சிகளாகவும் செயல்கள் நடைபெற வேண்டும். வெறும் வேடமோ, வெறும் உணர்ச்சியோ, வெறும் வெற்று பேச்சோ நல்ல பயனை தரமாட்டார். ஆதலின் எதற்கும் புறச்சின்னங்கள், பற்பல அதிகார நிலைகளில் உள்ள காவல்துறையினர்
நீதிமன்றத்தை சார்ந்தவர்கள் உடை முதலிய அடையாளங்களை அமைத்துக் கொள்வது போல நாமும் அமைத்துக் கொள்ள வேண்டும். அச்சின்னங்களுக்கு உரிய செயல்கள் இல்லாமல் அவற்றை தம் வஞ்சக செயல்களுக்கு கேடயமாக பயன்படுத்துபவர்களையே கண்டித்தல் வேண்டும். அத்தகைய வஞ்சகர்களுக்கு இரட்டிப்பு தண்டனையும் கொடுத்தல் வேண்டும். வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என்பயன், வேட நெறி நில்லார் வேடம் பூண்டு என்பயன், தத்தம் சமயத் தகுதி நில்லாதாரை அத்தன் சிவன் சொன்ன ஆகம நூல் நெறி எத்தண்டமும் செய்யும் அம்மையில் இம்மைக்கே மெய்த்தண்டம் செய்வதல் வேந்தன் கடனே என்பன திருமூலருடைய திருமந்திர வாக்குகள். உரிய கருத்துக்களையும் செயல்களையும் கண்டு ஒருவரை மதிப்பதற்கும் போலிகளை தெரிந்து ஒறுப்பதற்கும் சின்னங்கள் மிகவும் உதவியாக கூட இருக்கும். குறிகளும் அடையாளமும் கோவிலும் நெறிகளும் அவர் நின்றது ஓர் நீர்மையும் அரிய ஆயிரம் ஆரணம் ஓதினும் பொறியிலீர் மனம் என் சொல் புகாததே என்பது நம்முடைய அப்பரடிகளுடைய கேள்வி. இப்படியெல்லாம் எண்ணி பார்த்தால் புறச்சின்னங்கள் இன்றியமையாதன என்பது உறுதிப்படுகின்றது. அக உணர்வையும் உரிய ஒழுக்கத்தையும் கட்டாயப்படுத்தும் சின்னங்களை வேண்டா என்றாலும் அவை எவ்வாறேனும் விளக்க முடியாதபடி நுழைந்துவிடும். இதுவே மக்கள் வாழ்வின் அமைப்பு முறை, இதுவே மக்கள் வாழ்வின் அடிப்படை நுட்பமுமாகும். இனி சின்னங்கள் அணிவது ஏன் என்றும் திருநீறு பற்றிய சில உண்மைகளையும் எண்ணி பார்க்க வேண்டும். மக்கள் வாழ்வு கருத்துள்ளதாக இயங்க வேண்டும். கருத்தற்ற வாழ்வு விலங்கு வாழ்க்கை. கருத்துக்களை தெரிவிப்பதற்கும் பரப்புவதற்கும் அவற்றை உணர்ச்சி நிலை கொண்டு போய் செயல்முகப்படுத்துவதற்கும் மனிதன் ஆதிகாலம் முதலே தான் பெற்று வரும் அடைவுகளால், அதாவது அனுபவங்களால் பற்பல சாதனங்களை கண்டிருக்கிறான், மேலும் கண்டுகொண்டே வருகிறான். கருத்து பரவுதலுக்காகவும் உணர்ச்சி பெருக்கவும் மனிதன் கண்ட சாதனங்கள் கண், கைச்சாடைகள், ஒலி அமைப்புகள், கொடி, உடை முதலிய பொருள் அடையாளங்கள் போன்றவை முதன்மையானவை, அடிப்படையும் ஆனவை. வாழ்வின் எத்துறை கருத்துக்களும் இச்சாதனங்களை அடிப்படையாக கொண்டே பல்வேறு செயல்களாக உருவெடுத்து பரவி சிறக்கின்றன. பல்வேறு நாட்டினரின் மொழியும் இயல், இசை, நாடகம் முதலிய கலைகளும் அவற்றின் கருத்துக்களும் செயல்களும் அடங்கிய சமயம், அரசியல், வாணிபம், போர் முதலிய வாழ்வியல் அமைப்புகளுமெல்லாம் இவற்றின் விளைவாகவே வருகின்றன. இவற்றால் வேற்றுமை விளைவது உண்மையே எனினும் வாழ்வின் சிறப்புக்கும் வளத்துக்கும் பல வகை நுகர்ச்சிகளுக்கும் ஏன் பாதுகாப்பும் கூட வேற்றுமை இன்றியமையாதது என்பதை நுணுகி பார்த்தால் தெரிய வரும். பல கிளைகளாக பிரிந்து வளராமல் ஒரு மரம் முழுவதும் அடிமரம் போலவே இருக்குமானால் அதன் பூ, காய், கனிகள் எப்படி நிரம்ப கிடைக்கும்? வேறுபட்ட விரல்களில்லாத கை எப்படி நமக்கு பயன்படும்? பல பிரிவாக இருந்து கடமைகளை செய்து பொது நன்மையை அடைய ஒன்றுபடுவதே நாட்டுக்கும் நலம், வீட்டுக்கும் நலம். அதனால் கருத்தும் பயனும் உள்ள வேற்றுமையும் வேண்டும், வேற்றுமைக்கு இடையே ஒற்றுமையும் வேண்டும். வேற்றுமைகளை அழிவுக்கு பயன்படுத்தாமல் நன்மைகளுக்கு பயன்படுத்தி அவரவர் போக்கின்படி அவற்றில் படிந்து நலன் தீங்குகளை அடைவால் அறிந்து முன்னேறுமாறு செய்தல் வேண்டுமே ஒழிய அவற்றையெல்லாம் ஒழிப்போம் என்று கச்சை கட்டி கொண்டு செயல்படுவது எந்த வகையிலும் பயன் தராது. அதனால் வேற்றுமைகள் மேலும் மேலும் வளர்ந்து கலகம் விளையும். வேற்றுமையால், அதாவது அவற்றை தீமைக்கு பயன்படுத்துவாரேயானால் வரக்கூடிய தீமைகளை ஒழிக்கவே எல்லா சமயங்களும் அரசும் பொது அன்பையும் பொது நீதி மற்றும் ஒழுங்கையும், அதாவது அமைதியையும் சட்டத்தையும் நிலைநாட்டுவதற்கு வற்புறுத்துகின்றன. வேற்றுமை வெறியால் வருகிற தீங்குகளை மட்டுமே ஒழிக்க சட்டங்களும் நீதியும் துணை செய்தல் வேண்டும். ஏற்பட்டுவிட்ட வேற்றுமைகளை பிரிவுகளை வலிந்து ஒழிக்க முற்படக்கூடாது. காலப்போக்கில் சில பிரிவுகள் தாமே மறைந்து ஒழியும். வாழ்க்கைக்கு ஒவ்வாத கொள்கைகளிலும் கொள்கைகளுக்கு ஒவ்வாத சாதனங்களிலும்
விடாப்பிடியாக இருப்பதுதான் கூடாது. இருந்தால் அவை நிலை பெறாது ஒழியும். எனவே சாதனங்களின் அதாவது சின்னங்களின் கருத்துக்களும் பயனையும் தெளிவு செய்து கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். இக்கடமையை ஒட்டி இந்த நாட்டின் பழம்பெரும் சமயமாகிய சிவசமயத்தின் சாதனங்களுள் முதன்மையானதும் அருள்நெறியாளர்கள் அனைவருக்கும் பொதுவானதுமாகிய திருநீற்றை அணிவது பற்றிய சில கருத்துக்களை மட்டும் சுருக்கமாக எடுத்துக்காட்ட இக்கட்டுரையை காட்டி முடிக்கலாம் என்று எண்ணுகிறேன். வாழ்நாட்களை சிறிதும் வீணாட்களாக்காமல் நன்கு பயன்படுத்தி கொள்ள அதன் நிலையாமையை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். வாழ்நாட்களை சிறிதும் வீணாட்களாக்காமல் நன்கு பயன்படுத்தி கொள்ள அதன் நிலையாமையை நாம் மறக்காமல் இருக்க வேண்டும். இன்றியமையாத உணர்வையும் நீக்கிக் கொள்ள முடியாத இந்நிலையாமையும் நாம் அடிக்கடி மறந்தே செயலாற்றி கொண்டு வருகிறோம். நிலையாமை நினைவு எப்போதும் எல்லோருக்கும் இருக்குமானால் வீண் பழி பாவம் பகைவர்களுக்கு உலகில் இடமே இராது போகும். திருநீறு இந்நிலையாமை நினைவை ஊட்டிக்கொண்டே இருக்கிறது. மாறிக்கொண்டே இருக்கிற இப்பருப்பொருள் உலகில் மாறாத நிலையில் உள்ள தன்மையை தன்னை போல் அடைய வேண்டும் என்றும் உணர்வையும் கொடுக்கிறது. பல காரணங்களால் உலகில் எல்லா பொருள்களும் காலப்போக்கில் நிலை மாறுகின்றன. ஆனால் சாம்பலாகிய நீர் மட்டும் தன்னிலையில் மாறாது இருப்பதாகும். சித்த மருத்துவம் என்கிற தமிழ் மருத்துவத்தில் நீராக்கப்படும் பற்பங்கள், அதாவது பஸ்பங்கள் என்று சொல்வார்கள், பற்பங்கள் ஆண்டு பல கடந்தாலும் தம்முடைய இயல்பு குறையாமல் இருந்து மிகுதிப்பட்டு பயன் செய்யும் என்பர். திருநீரு ஒரு புனிதம் வாய்ந்தது, தூய்மை வாய்ந்தது, மருத்துவ பயன் உள்ளது. அது பூசும் நீரு போல் உள்ளும் புனிதமாக இருக்க வேண்டும் என்ற உணர்வும் உணர்த்தப்படுகிறது. உணர்த்தவும் பயன்படுகிறது. பேணி அணிபவர்க்கு அகத்தும் புறத்தும் புனிதமும் பெருமையும் கொடுக்கிறது. சான்றோர்களுடைய தூய உணர்ச்சிகளை பெறுவதற்கு அவர்கள் திருக்கரங்களிலிருந்து வாங்கத்தக்க எளிய இனிய தூய மென்மை பொருளாகவும் அது விளங்குகிறது. மெல்லிய பொருள்களில் உணர்ச்சிகள் எளிதில் பாயும். நல்ல உணர்ச்சிகளை பாய்ச்சி தர திருநீற்றிலும் சிறந்த ஒரு தூய சாதனம் இல்லை. வெந்துயரு தீர்ப்பது நீரு என்றபடி பல வகை நோய் போக்கும் தன்மைகளையும் அது பெற்றிருக்கிறது. நடுநிலைப் பொருளாக உருவத்துக்கும் அருவத்துக்கும் இடையில் அருவுருவப் பொருளாக ஐம்பெரும் பூதங்களில் நடுவில் அருவுரு நிலையில் திகழும் தீ வடிவமான கடவுளையே பல்வேறு வடிவில் பல்வேறு நிலையில் வைத்து வழிபடுகிறோம் என்பதை மறவாமல் நினைப்பூட்டுவதற்கு தீயின் எச்சமாக விளங்குகிற பொருளாகிய திருநீற்றை விட சிறந்த சாதனம் வழிபாட்டுக்கு வேறு என்ன இருக்கிறது? எல்லா சமயத்தவரும் கடவுளை ஒளிவடிவானவர் என்றே போற்றுகிறார்கள். தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறார்கள். தீவடிவமான கடவுளை வழிபட்டதற்கு அடையாளமாக அதன் அடியில் இருக்கும் சாம்பலை திருநீற்றை எடுத்து அணிவதுதானே பொருத்தம். திருநீற்றின் சிறப்பை ஆதிபகவன் ஞான அடி அழலில் பூத்து நித்தியமாய் அணிந்தோர் தமக்கு வசீகரமாய் அருந்தினோர்கட்கு ஆரமுதாய் நீதி அறியும் பசுமலத்தை நீக்கும் ஒரு நற்குறி காட்டி நிகழ் பேரின்பக் கடலூட்டி நின்ற புகழ் வெண்திரு நீரு என்று தெளிவுபடுத்துகிறார் திருப்போரூர் சிதம்பர சுவாமிகள் அவர் அருளிய சந்நிதி முறையிலே. மற்ற சமயங்கட்கும் இயக்கங்கட்கும் அமைப்புகட்கும் ஏற்பட்டுள்ள அடையாளங்கள் சாதனங்களை விட இது மிக பழமையும் எளிமையும் தூய்மையும் பொதுமையும் உடையதாக இருக்கிறது. எங்கும் எப்போதும் கிடைக்கக்கூடியதாக கொண்டு போக கூடியதாகவும் இருக்கிறது. இன்னும் இதன் சிறப்புகளும் நுட்பங்களும் எத்துணையோ இருக்கின்றன. அவற்றை முன்னோர் தம் நூல்களிலும் தக்கோர்கள் வாயிலாகவும் நாம் அறிந்து கொள்ளலாம். இதனை எப்படியே அணியலாம் எனினும் மிகவும் நலம் பெறுவதற்கு உடம்பின் உணர்ச்சி களங்களாக விளங்குகிற 16 இடங்களில் நல்லுணர்வுடன் எண்ணி முறையாக பூசுதல் வேண்டும் என்பர். விழிப்பு நிலையில் உணர்வு இயங்குகின்ற புருவ மத்தியிலும்
நெற்றியிலும் இது முதன்மையாக பூசப்படுகிறது. நீரில்லா நெற்றிபாழ் என்பது ஔவை பிராட்டியாருடைய அமுத வாக்கு. தண்ணீர் சேர்க்காத திருநீற்று பொடியை அனைவரும் அறிந்து கொள்ளலாம் என்பர். முறையாக தீக்கை பெற்றவர்கள் தண்ணீர் விட்டு குழைத்து திருநீற்றை 3 கோடுகளாக உரிய இடங்களில் உரிய அளவில் சிவசிந்தனையோடு இட்டு அமைத்துக் கொள்ளுதல் வேண்டும். நாள்தோறும் பலகாலும் உறங்கி விழித்தவுடனும் குளித்து முழுகியவுடனும் வழிபாடு செய்கிற போதும் உணவுக்கு முன்னும் உணவுக்கு பின்னும் வெளியே புறப்படும் போதும் உறங்கப் போகிற போதும் கருத்தும் பயனும் அறிந்து தக்கபடி உரிய நல்லுணர்வுடன் உடம்பின் உணர்ச்சி களங்களில் திருநீர் பூசப்பட்டால் அது அங்கங்குள்ள உணர்வு ஆற்றல்களை பெருக்கி உடலை ஓம்பும் ஒளிமயமாக ஆக்கும் என்பதில் ஏதும் குருட்டுத்தனம் என்பது இல்லை. வெந்த நீர் விரையன பூசியே தந்தையாரோடு தாயிலரு தம்மையே சிந்தியா எழுவார் வினை தீர்ப்பரால் என்பது திருஞான சம்பந்தருடைய அருள்வாக்கு. இத்தகைய இனிய ஒரு நுண்பொருளை பல கருத்துக்களும் பொதுள தம்மவரின் பொது அடையாளமாக கண்டு வழங்குவித்த இந்த நாட்டு தமிழ் முன்னோர்களின் பேரருளும் பேரறிவும் எண்ணி எண்ணி இன்புறத்தக்கனவாக இருக்கின்றன. அவர்களுக்கு நன்றி செலுத்துகின்ற வகையில் திருநீற்றை தமிழர்கள் அனைவரும் தமது பொது அடையாளமாக கொள்வதுதான் எவ்வளவு நல்லது. பண்டு திருமால் அதாவது வைணவ நெறியினரும் திருநீற்றையே அணிந்து வந்தனர் என்பதை கரிய மேனிமிசை வெளிய நீரு சிறிதே இடுபவர் கண்ணன், கரிய மேனிமிசை வெளிய நீரு சிறிதே இடுபவர் கண்ணன் என்று ஆழ்வார் வாக்கு தெரிவிக்கிறது. வேற்று மதத்தவர்கள் கூட திருநீற்றை ஒரு காலங்களில் பயன்படுத்துகிறார்கள் என்று தெரிகிறது. ஆகவே தமிழர்கள் குறிப்பாக சிவநெறி செல்வர்கள் திருநீற்றை அணிவதற்கு தயக்கமோ கூச்சமோ அச்சமோ கொள்ளுதல் கூடாது. கங்காளன் பூசும் கபசத் திருநீற்றை மங்காமல் பூசி மகிழ்வீரே ஆமாகில் தங்கா வினைகளும் சாரும் சிவகதி சிங்காரமான திருவடி சேர்வரே என்றும் இன்னும் பலவாறும் திருமூலர் பெருமானும் படைக்கலமாக உண்ணாமத்து எழுத்து 5 என் நாவில் கொண்டேன் இடைக்கலம் அல்லேன் எழுபிறப்பும் உமக்கு ஆட்செய்கின்றேன் துடைக்கினும் போகேன் தொழுது வணங்கி தூநீர் அணிந்து உன் அடைக்கலம் கண்டாய் அணிதில்லை சிற்றம்பலத்து அரணே கருவாய் கிடந்து உன் கடலே நினையும் கருத்து உடையேன் உருவாய்த் தெரிந்து உந்தன் நாமம் பயின்றேன் உனதருளால் திருவாய் பொலிய சிவாய நமையென்று நீரணிந்தேன் தருவாய் சிவகதினி பாதிரி புலியூர் அரணே என்றும் இன்னும் பல்வேறு வகைகளிலும் திருநீர் அணிதலை சிறப்பித்தும் வற்புறுத்தியும் ஆளுடைய அரசராகிய நாவுக்கரசரும் திருநீறு பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் நம்முடைய நாவுக்கரசர் பிரான் காலபாச திருக்குறுந்தொகையில் நமன் தூதுவீர் நிறைய நீரணிவார் எதில் செல்லலே என்று நமக்காக யமதூதர்களை கூட பல பாடல்களில் எச்சரித்து திருநீர் அணிவது பெரிய காப்பாகும் என்று நமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆளுடைய பிள்ளையாராகிய திருஞான சம்பந்த பெருமான் அருளியிருக்கிற திருநீற்று பதிகம் திருநீற்றின் சிறப்பை எல்லாம் தொகுத்து கூறுகிறது. அப்பதிகத்தை ஓதுவது நம்மை நன்னெறியில் சேர்க்கும் நல்லவர்களாக ஆக்கும் என்று அந்த பாடலிலே தெரிவிக்கிறார். மந்திரமாவது நீர் வானவர் மேலது நீர் சுந்தரமாவது நீர் துதிக்கப்படுவது நீர் தந்திரமாவது நீர் சமயத்தில் உள்ளது நீர் செல்துவர் வாயுமை பங்கன் திரு ஆலவயான் திருநீரே வேதத்தில் உள்ளது நீர் வெந்துயர் தீர்ப்பது நீர் போதம் தருவது நீர் புன்மை தவிர்ப்பது நீர் ஓத தகுவது நீர் உண்மையில் உள்ளது நீர் சீத புனல் வயல் சூழ்ந்த திரு ஆலவயான் திருநீரே முக்தி தருவது நீர் முனிவர் அணிவது நீர் சத்தியமாவது நீர் தக்கோர் புகழ்வது நீர்
பக்தி தருவது நீரு பரவ இனியது நீரு சித்தி தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரு காணே இனியது நீரு கவினை தருவது நீரு வேணி அணிபவர்க்கெல்லாம் பெருமை கொடுப்பது நீரு மானம் தகைவது நீரு மதியை தருவது நீரு சேணம் தருவது நீரு திரு ஆலவயான் திருநீரே பூசை இனியது நீரு புண்ணியமாவது நீரு பேச இனியது நீரு பெருந்தவத்தோர்களுக்கெல்லாம் ஆசை கெடுப்பது நீரு அந்தமதாவது நீரு தேசம் புகழ்வது நீரு திரு ஆலவயான் திருநீரே அறுத்தமதாவது நீரு அவல மறுப்பது நீரு வருத்தம் தணிப்பது நீரு வானமளிப்பது நீரு பொருத்தமதாவது நீரு புண்ணியர் பூசும் வெண்ணீரு திருத்தகு மாளிகை சூழ்ந்த திரு ஆலவயான் திருநீரே எயிலது அட்டது நீரு இருமைக்கும் உள்ளது நீரு பயிலப்படுவது நீரு பாக்கியமாவது நீரு துயிலை தடுப்பது நீரு சுத்தமதாவது நீரு அயிலை கொலிதரு சூலத்து ஆலவயான் திருநீரே ராவணன் மேலது நீரு எண்ண தகுவது நீரு பரவணமாவது நீரு பாவமறுப்பது நீரு தரவணமாவது நீரு தத்துவமாவது நீரு அரவணங்கும் திருமேனி ஆலவயான் திருநீரே மாலோடு அயனறியாத வண்ணமும் உள்ளது நீரு மேலுரை தேவர்கள் தங்கள் மெய்யது வெண்பொடி நீரு ஏல உடம்பிட தீர்க்கும் இன்பம் தருவது நீரு ஆலமதுண்டமிடற்றுயம் ஆலவயான் திருநீரே குண்டிகை கையர்களோடு சாக்கியர் கூட்டமும் கூட கண்டிகை பிப்பது நீரு கருத இனியது நீரு என் திசைப்பட்ட பொருளார் ஏத்தும் தகையது நீரு அண்டத்தவர் பணிந்தேத்தும் ஆலவயான் திருநீரே ஆற்றலடல் விடையேறும் ஆலவயான் திருநீற்றை போற்றி புகழினிலாவும் பூசுர ஞான சம்பந்தன் தேற்றி தென்னங்குடல் உற்ற தீப்பிணியாயின தீர சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே சாற்றிய பாடல்கள் 10 வல்லவர் நல்லவர் தாமே. நம்முடைய நம்பி ஆரூரராகிய சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருநீரு மெய்பூசி உந்தன் தாளே வந்தடைந்தேன் தலைவா என ஏன்றுகொள் நீ என்றும் மறிவில்லாத வெண்ணீரு பூசுதல் மண்ணு மந்தடைந்தேன் என்றும் நீரு பூசி நினைப்பவர்தம் உள்ளத்தனாகி என்றும் பொய்யாத வாய்மையால் பொடி பூசி என்றும் தம் திருப்பாட்டில் பல இடங்களில் திருநீறு பற்றி குறிப்பிட்டு பாடியிருக்கிறார். ஆளுடைய அடிகளாகிய மணிவாசகப் பெருமான் சைவராகப் பிறந்தும் வெண்ணீரு அணிகிலாதவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே என்றும் திருமுண்டம் அதாவது திருநீரு திருமுண்டம் தீட்டமாட்டாது அஞ்சுவார் அவரை கண்டால் அம்மனாம் அஞ்சுமாரே என்றும் கண்ணார நீரிட்ட அன்பர் என்றும் பலபடியாக குறிப்பிடுகிறார். தொண்டர் சீர் பரவும் தெய்வ செக்கிழார் பெருமான் திருநீற்றின் சிறப்பை திரு தொண்டர் புராணம் என்னும் பெரிய புராணம் முழுவதிலும் பல்வேறு இடங்களில் எடுத்து கூறி மங்கையர்க்கரசியாருடைய வரலாற்றில் பொங்கழல் பொங்கொழி வெண்ணீரு பொங்கொழி வெண்திரு நீரு பரப்பினாரை பொங்கொழி வெண்திரு நீரு பரப்பினாரை போற்றுவார் கடலெம்மால் போற்றலாமே என்றும் அடியார்கள் பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்களாக இருப்பார்கள் என்றும் தெரிவித்திருக்கும் பாங்கு எண்ணி எண்ணி உணரத்தக்கதாகும். அருவான் மும்மை நாயமான்களில் மூவர் ஏனாதி நாயனார்,
மெய்ப்பொருள் நாயனார், புகழ்ச்சோழ நாயனார் ஆகிய மூவரும் திருநீறு முதலிய சிவசின்னங்களுக்காகவே தம் உயிரை விட்ட பெருமக்கள். வேடமும் நீரும் விளங்க நிறுத்தல் வேண்டும் என்பது அவ்வை பிராட்டியினுடைய அருள்வாக்கு. வேடம் என்பது உருத்திராக்கம் என்னும் சிவமணி பூணுதலையும் குறிக்கிறது. பேயன்ன புறச்சமயம் பிணக்கு நூல் வழியதனை, பேயன்ன புறச்சமயம் பிணக்கு நூல் வழியனைத்தும் பிழையேயன்றி வாயன்மை தெளிந்து சைவ சித்தாந்த வழி தேறி அதீத வாழ்வில் போயன்மி ஐந்தெழுத்தும் திருநீரும் கண்டிகையும் பொருளாக்கொண்ட நாயன்மார் திருக்கூட்டம் பணிந்து இறஞ்சும் பெரும்பேறு நான் பெற்றேனால் என்பது நம்முடைய மாதவ சிவஞான முனிவர் அருளிய பாடலாகும். ஆகவே சிவநெறியாளர்கள் மற்ற சமயத்தாரைப் போல தத்தம் சமய சின்னங்களை போற்றவும் அணிந்து மகிழவும் வேண்டும். தயங்குதல் கூடாது. கோலமாய நலம் என்று நாவுக்கரசர் பெருமான் குறிப்பிடுகிறார். உண்மை உணர்வுடன் தத்தம் அருள்நெறி சின்னங்களை போற்றுவதே எல்லா சமயத்தார்க்கும் இன்றியமையாத கடமையாக விளங்குகிறது. கடவுளை வழிபடுவதற்கு கோயிலுக்கு போக வேண்டும் என்பதில்லை, திருநீறு பூச வேண்டும் என்பது இல்லை. கடவுளை மனத்தாலே நினைத்தால் போதும் என்றெல்லாம் பேசுவது அருள்நெறி வளர்ச்சிக்கும் ஈடுபாட்டுக்கும் உகந்ததே அல்ல. நம்முடைய அருள்நெறி வளர்ச்சிக்கும் ஈடுபாட்டுக்கும் அவையெல்லாம் உகந்தவை அல்ல. நம் சமய சாத்திர நூல்களில் நல்ல பயிற்சியும் நல்ல தேர்ச்சியும் உடையவர்கள் கூட அருள்நெறியில் ஒழுகுவதற்கு அடிப்படை சாதனங்களாக விளங்குகின்ற திருநீறு அணிதல், ருத்ராக்கம் அணிதல் முதலிய வழக்கங்களை வற்புறுத்தாமலும் தாமும் அதனை கடைபிடிக்காமலும் கைக்கொள்ளாமலும் இருப்பது மிகவும் வருந்தத்தக்க கண்டிக்கத்தக்க நிலைகளாகும். பிற சமயத்தாரை மதித்து நம் சமய சின்னங்களை போற்றி ஒழுகுதல் வேண்டும். உண்மை அருள்நெறி உணர்ச்சியும் அதுவே ஆகும். சன்மார்க்கம் என்னும் பொதுநெறியும் அதுவே ஆகும். வெல்க பொதுநெறி, விளங்குக திருநீற்று சிறப்பு, ஆழ்க தீயவை வாழ்க வையகம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி, ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீராறு திருவையாரா போற்றி, திருக்கழுக்குன்றில் செல்வா போற்றி, பொறுப்பமரு பூவனத்து அரணே போற்றி. இந்த அளவில் இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு செய்து எல்லோருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.